அரைப்பெரும் ஜோதி மார்ச் 24 நோட் பண்ணிக்கங்க. முருக பக்தர்களுக்கான ஒரு தெய்வீகமான நாள். கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, வசந்த நவராத்திரியின் சஷ்டி. அன்றைய தினத்தில் யார் ஒருவர் முருகனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறார்களோ முருகன் நம்மை நோக்கி 100 அடி வருவார். அகத்தில் இருக்கும் சக்கரம் 6, அந்த 6 ஆதார சக்கரம்தான் முருகன். அந்த சக்கரத்தில் ஜோதி ஒளியாய் முருகனை நினைத்து வரும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதம் இருந்து வேல் வைத்து பஞ்சாமிர்தம் அவருக்கு சமர்ப்பித்து வழிபாடுகளை செய்தால் உங்கள் வாழ்வில் பஞ்சாமிர்தம் இனிப்பதைப் போல உங்கள் வாழ்வும் இனிக்கும், செல்வ செழிப்பு பெருகும். மிக முக்கியமாக வியாபாரத்தடை, காரியத்தடை, பணம் சார்ந்த தடைகள் இருப்பவர்கள், சுறுசுறுப்பே இல்லை, வாழ்க்கையில் ஒரு பெரு வேகம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் வரும் செவ்வாய்க்கிழமை முழு நாள் நான் சொல்லும் வழிமுறையில் விரதமிருந்து பழனி முருகனை நோக்கி தவம் இருந்தால் உங்களுக்கு சகலகாரியமும் சித்தியாகும். ஆம், யார் இந்த விரதத்தை இருக்க போகிறீங்க முருகா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். வேல்தான் முருகன், முருகன் தான் வேல். நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும், இரத்தமும், தசையும், ஏன் மயிர்கால்களும் கூட வேல்தான். அந்த வேலை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வேலை வரும் செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் எந்திரிச்சு முதல்ல தலைக்கு குளித்து விடு. அந்த வேலை எடுத்து ஒரு டம்ளரில் பச்சரிசி போட்டு குத்தி வச்சுக்கோங்க. காலையிலேயே எந்திரிச்ச உடனே ஓம் ஷௌம் சரவண பவ என்கின்ற முருகனின் மூலமந்திரத்தை 106 முறை சொல்லி கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசத்தை குரல் உயர்த்தி உங்கள் வீட்டில் அனைவருக்கும் கேட்கும்படி சத்தமாய் படித்துவிட்டு விரதத்தை தொடங்குங்கள். காலை மாலை எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மாலை மறுபடியும் ஒரு முறை குளித்து விட்டு ஒரு 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் அந்த வேல் இருக்குல்ல, அந்த வேலை எடுத்து வெளியே வச்சு அந்த வேலுக்கு தண்ணீர், பன்னீர், பால், தயிர், மஞ்சள், அதற்கு அப்புறம் பஞ்சாமிர்தத்தை செஞ்சு பஞ்சாமிர்த அபிஷேகம் 6 அபிஷேகத்தை அந்த வேலுக்கு செஞ்சு அதற்கப்புறம் அந்த வேலுக்கே சந்தனம், குங்குமம், பொட்டு, புனுகு வைத்து அலங்காரம் செய்து அந்த வேலுக்கு முன்னாடி நீங்கள் பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாகவும் அதற்கு அப்புறம் செவ்வாழை பழத்தை பிரசாதமாகவும் செவ்வரளி பூவையோ அல்லது மல்லிப்பூவையோ அவருக்கு வேலுக்கு சூடி விட்டு அதற்கு முன்னாடி 6 தீபத்தை 6 நட்சத்திரத்தில் 6 முகம் இருக்க மாதிரி சட்கோண நட்சத்திரத்தை கோலமாக வரைஞ்சு அதில் 6 தீபம் அல்லது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் ஷௌம் சரவணபவ, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வேளா போற்றி போற்றி 51 முறை. அதற்கப்புறம் நான் தொடர்ந்து எப்பவும் சொல்லக்கூடிய அகத்திய பெருமானின் முருக மந்திரம் ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலனே, சண்முக சடாச்சரனே, கனவிலும் நினைவிலும் நீ காக்க, ஓம் ஸ்ரீ ஐம் வேல் காக்க 51 முறை இந்த மந்திரத்தை சொல்லி மீண்டும் ஒரு முறை கந்தகுரு கவசத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் உணர்ச்சி பொங்க சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று 6 முறை குரல் உயர்த்தி சொல்லி வீடு முழுவதும் சாம்பிராணியை காமித்து விட்டு இந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யுங்கள். செய்து பாருங்கள். உடல் மனம் உத்வேகம் அடையும், உடல் மனம் தெளிவாகும். இனி எல்லாமே உங்களால் செய்ய முடியும். எக்காரியத்திலும் நான் வென்று வருவேன், எப்பேற்பட்ட எதிர்மறையையும் தாண்டி நான் நிற்பேன் என்கின்ற மனோநிலை உங்களுக்கு உருவாக்கி தருவார் கந்தன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த அற்புத தெய்வீக வழிபாட்டை. நான் வரும் மார்ச் 29 கோயம்புத்தூரில் சிறப்பு கொங்கண சித்தரோட கல்பத்திரு பயிற்சி நடத்த இருக்கின்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைத்து கொங்கு நாட்டு மக்களும் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்குங்க. குரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை வீட்டில் ஆகர்ஷணம் செய்யக்கூடிய சூட்சம ரகசியங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வீட்டையும் உங்கள் வாழ்க்கையும் செல்வ செழிப்பாக்கும் இந்த கொங்கண சித்தரின் பயிற்சி வகுப்பு மார்ச் 29 கோயம்புத்தூரில் நடைபெறுகிறது. மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. ஏப்ரல் 5 நான் இலங்கை வர இருக்கின்ற இலங்கை நண்பர்களை என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க. ஏப்ரல் 1 பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு சிறப்பு திருச்செந்தூர் முருகனுக்கான ஒரு மந்திர பூஜை, அதோடு சேர்ந்து சிறப்பு சத்தியநாராயண பூஜையை செய்து திருச்செந்தூர் முருகனின் சத்ரு சட்கோண எந்திர மேடையை பூஜையில் வைத்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்ப இருக்கின்றோம்.
உங்கள் பேரையும் பதிவு செய்ய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.